வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம காலையில் எழுந்ததும் இந்த மாதிரி சீரகத்தீரை வெதுவெதுப்பான சூட்டில் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நிறைய மருத்துவமனைகள் கிடைக்கும். ஆனால் இதை விட்டுட்டு நம்மள பல பேரும் காலையில் எழுந்ததும் டீ, காஃபி, பால் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். இதெல்லாம் நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கொள்ளக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க்ஸ். ஸோ அதனால் நம்ம காலையில் எழுந்ததும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடியே ஊற வச்சு அந்த சீரக தண்ணீரை லைட்டாக சூடு பண்ணி வெதுவெதுப்பான சூட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படும், உடலினுடைய மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும், செரிமானம் எல்லாம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த சீரகத்தை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவமனைகள்லாம் என்னென்ன, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சீரக தண்ணீர். அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகரித்துக் கொள்ளலாம் சீரக தண்ணீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. காரணம், சீரக தண்ணீரில் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்து இருக்குது. இது நம்மளுடைய உடலில் இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மேலும் சீரக தண்ணீரில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்குது, பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. ஸோ அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கிறதால தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நமக்கு சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகள் எதுவுமே வராது, பருவகால தொற்று நோய்கள் எதுவும் வராது. இதை தவிர சீரகத்தண்ணீரில் மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்குது. மேலும் ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தெல்லாம் இருக்கிறதால தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு மிகவும் ஹெல்ப்பாக சீரகத்தண்ணீர் இருக்கும். இதுக்கு நாம் பச்சை மற்றும் முழு சீரகத்தை பயன்படுத்தணும். சீரகத்தண்ணீரில் வறுத்த அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தண்ணீரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக சில ஊட்டச்சத்துக்களை நம்மளால் இழக்க நேரிடும். அதனால் எப்போதுமே பச்சையாக இருக்கக்கூடிய முழு சீரகத்தை நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு இம்யூன் பவர் கிடைக்க ஆரம்பிக்கும். எந்த விதமான நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டது சீரகத்தண்ணீர். அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு இருக்கிறதால நாள்பட்ட நோய்களில் எதிர்த்து போராடுவதற்கு நமக்கு சீரகத்தண்ணீர் ஹெல்ப் பண்ணும். சீரகத்தண்ணீரில் தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்குது. இது கல்லீரலை அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்கும் மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்குமே ஹெல்ப் பண்ணும். அதாவது கல்லீரலை நச்சு கிருமிகள் உருவாகாமல் செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிச்சு கொழுப்புகள் படியாமல் கல்லீரலை பாதுகாத்துக்கும். சீரக தண்ணீரினுடைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அந்த அலர்ச்சிக்கு எதிரான விளைவுகள், வயிறு மற்றும் வயிற்று வலி தொடர்பான பிற பிரச்சனைகளினுடைய அந்த வலியையும் குறைக்கும். இப்போ சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் மாதவிடாய் பிடிப்பை குறைக்கிறதுக்கு உங்களுடைய மாதவிடாய் காலத்தில் உட்கொள்வது மிகவும் உதவிகரமாக இருக்கும். மிக மிக குறைந்த அளவுக்கு பெண்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த மாதவிடாய் பிரச்சனை தீர்ந்து போயிடும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை குடிக்கிறது வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நாள்பட்ட நோய்களான பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், இதயம் சார்ந்த பிரச்சனை, புற்றுநோய் சார்ந்த பிரச்சனை, மூட்டு வலி, முடக்கவாதம் போன்ற பிரச்சனைகளை எதிர்த்து போராடுவதற்கான தன்மையை சீரகத்தண்ணீர் நமக்கு கொடுக்கும். செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது சீரகத்தண்ணீர். சீரகத்தண்ணீர் நம்மளுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நம்மளுடைய மெட்டபாலிசம், அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தும். கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்களை, சேர்மங்களை சுரக்குவதற்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது கல்லீரலில் பித்த அமிலங்களுடைய உற்பத்தி செயல்முறையை ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணுறதால, துரிதப்படுத்துறதால கொழுப்புகள் தேவையில்லாமல் நம்மளுடைய உடல் இருக்கும் இல்லையா, அந்த கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும். அந்த கொழுப்புகள் நமக்கு குறைந்த ஆற்றலாக மாறிட்டதால மெட்டபாலிசம் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணப்படும். கூடுதலாக இது குடல் இயக்கத்தை மேம்படுத்தும். ஸோ அஜீரணம், வயிற்று வீக்கம், அமிலத்தன்மை, அந்த அசிடிட்டி பிரச்சனை, நெஞ்சு எரிச்சல் இது போன்ற பிரச்சனைகள் தான் விடுபடுவதற்கு சீரகத்தண்ணீர் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா சீரகத்தண்ணீரில் சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள் இருக்குது. சீரகத்தண்ணீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து நம்ம பருகணும் அப்படின்னா அது டேஸ்டாகவும் இருக்கும். அதே சமயம் வளர்ச்சிதை மாற்றத்தை அதை அதிகரிக்கிறதுக்கும் தேவையில்லாமல் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கலோரிகள், கொழுப்புகளை எரித்து நமக்கு ஆற்றலாக மாற்றுவதற்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது நம்மளுடைய மெட்டபாலிசத்தையும் செரிமானத்தையும் ஆரோக்கியமாக வைக்கும். குறிப்பாக ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீரகத்தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். சீரகத்தண்ணீரில் கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கு. இது சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே நம்முடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெறுவதற்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் சீரகத்தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்குது. இது முன்கூட்டிய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேட்டர் பண்புகளை கொண்டிருக்கு. வழக்கமாக ஒரு கிளாஸ்
இதெல்லாம் சீரகத்தை குடிக்கிறதுலாம் நம்மளுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை நம்ம வராமல் தாமதப்படுத்தலாம். அதை போல் நம்மளுடைய ஏஜை வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு நம்ம எங்கே தெரிய ஆரம்பிப்போம். மின்னக்கூடிய பளபளப்பான பொலிவு தரக்கூடிய சருமம் கிடைக்கும். அதுக்கு நம்ம சீரக தண்ணீரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருந்தாலுமே அது பாசிபிள் தான். இல்லைனா மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த அந்த கலவையை நம்மளுடைய ஃபேஸுக்கு நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ண முடியும். முகத்திற்கான ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தும் போது பளபளப்பான பொலிவு நமக்கு கிடைக்கும். முகப்பருவை நீக்குகிறது மற்றும் தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடுகிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. இது பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுது மற்றும் முகப்பருவை அளிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய வெடிப்புகளை தடுக்குது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் நம்மளுடைய அந்த நச்சுக்கள் நம்மளுடைய உடலில் நுழைந்து நமது சருமத்தினுடைய புரதத்தை உடைக்கும். இது கரைகள் மற்றும் தளர்வான சருமத்தை ஏற்படுத்தும். அதனால சீரக தண்ணீர் எடுத்துக்கொண்ட முடியும்னா இதில் இருக்கக்கூடிய நார் சத்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை எளிமையாக வெளியேற்றிடும். அதனால தளர்வான சருமம்லாம் நமக்கு இருக்காது. சீரகத்தில் ஒரு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம் அப்படின்றதால இதை அதிகமாக பருகுவதை நம்ம தவிர்க்கணும். ஸோ முகப்பொரு தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் வராமல் நமக்கு தடுக்கிறதுக்கு சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். முடியை ஆரோக்கியமாக வைக்கிறது சீரக தண்ணீர். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், சீரக தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு, அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கிறதால இதை எடுத்துக்கொள்ளும் போது உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்திக் கொள்ளலாம். சீரக தண்ணீரில் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு. இது முடி வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும் மற்றும் முடியை உள்ளிருந்து வேர்களிலிருந்தே ஆரோக்கியமாக வைக்கும். முடி உதிர்தலை கட்டுப்படுத்தும். ஸோ நம்மளுடைய தலைமுடிக்கு சீரக தண்ணீரை பயன்படுத்தணும் அப்படின்னா ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வை குறைத்து மென்மையாக கூந்தலை நம்ம மாற்றிக்கொள்ளலாம். இப்போ நமக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை, இந்த பொடுகு தொல்லைலாம் இருக்கு அப்படின்னா அதை எதிர்த்து போராடுவதற்கு சீரக தண்ணீரை நம்மளுடைய தலைமுடியோட சீரக தண்ணீரில் நம்மளுடைய தலைமுடியை வாஷ் பண்ணணும். ஸோ கழுவும் போது அந்த பிரச்சனை கியூர் ஆகிடும். முடி அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். முடி கொட்டுதல் தொடர்பான எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சீரக தண்ணீர். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் சீரக தண்ணீர் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. இது ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் கொண்ட ஒரு எனர்ஜி ட்ரிங்க். இது இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல இதய பிரச்சனைகளுக்கும் சிகிச்சை அளிக்கிறதுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கு. சீரக தண்ணீர் குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துவதற்கும் தேவையில்லாத கொலஸ்ட்ராலினுடைய அளவை குறைக்கிறதுக்கும் கொழுப்பு சத்துக்கள் சேருவதை தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி செய்வதன் மூலமாக ரத்த நாளங்கள் கொழுப்பு படிவுகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதால மிக இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும். ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இதனால இதய துடிப்பும் சீராக இருக்கும். அதனால மாரடைப்பு, பக்கவாதம், ரத்தம் உறைந்து போவதால இதயம் சார்ந்த பிரச்சனை ஏற்படுவது, இது மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படாமல் குறைக்கப்படும். இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது. சீரக தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்ச முடியும்னா இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இதயம் நலம் பெறும். நீரிழிவு மற்றும் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துகிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீர் குடிக்கிறது நம்மளுடைய உடல்ல இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டும். இது சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஏன் அப்படின்னா இது அவங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் அவங்க விடுபட வைக்கும். ஸோ அதனால சுகர் பேஷண்ட் ஒவ்வொரு உணவிற்கு அப்புறமே 30 நிமிடம் கழிச்சு சீரக தண்ணீரை குடிக்கிறது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கூட செக் பண்ணலாம். இப்போ நீங்கள் சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சீரக தண்ணீரை அரை மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கிட்டு உங்களுடைய பிளட்ல சுகரோட அளவு எந்த அளவுக்கு இருக்குன்றதை செக் பண்ணணும். ஸோ நீங்கள் முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி செக் பண்ண அளவை விட இதில் உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அல்லது இது உங்களுக்கு மாற்றம் தரலை அப்படின்னா இதை நீங்கள் விட்டுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ குறிப்பாக பிளட்ல சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு இதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் தொடர்ந்து சீரக தண்ணீரை எடுத்துக்கோங்க. நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.